வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜூலை 1, ஜூலை மாதம் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாதம் அப்படின்னு அண்ணாமலை நேற்று டீட்டெயிலாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசியிருக்காரு. தெளிவாக இருக்காருங்க. போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சப்ளை, டிமாண்ட் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட்டுடைய கடமை. ஒரு தனி இயக்கம் அதை பண்ண முடியாது. ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான், காவல்துறையெல்லாம் கையில் இருந்தால் தான் சப்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அது கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். நம்மளால் முடிஞ்சது டிமாண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாங்க விடாமல் தடுக்க முடியும். அதனால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். முதல் வாரம் இதை பண்ணுங்கள். நாம் நம்மளுடைய ஃபேமிலி, நமக்கு தெரிஞ்சவங்க, இவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ரெண்டாவது வாரம் பார்த்திங்கன்னா நம்ம தெரு, நம்மளுடைய ஏரியா, அங்கே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இப்படி ஒவ்வொரு வாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை நேற்று பி தி லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஜூலை மாதம் 2 மிகப்பெரிய மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருக்காரு மலை. முழுக்க முழுக்க போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த முதல் மாநாடு ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடக்குது. இரண்டாவது மாநாடு ஜூலை 26ஆம் தேதி திருச்செந்தூரில் நடக்குது. சூப்பர். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா புறப்பட்டு போகிறாரு அப்படின்னு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. ஃபெட்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அதுதான் ஃபெட்னா. அவங்க நடத்துகிறாங்க 39வது ஆண்டு தமிழ் விழாவை நடத்துகிறாங்க. அதில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனை ஏற்று மலை நியூ ஜெர்சி மாகாணத்துக்கு போகிறாரு. அங்கே ஸ்பீச் கொடுக்குறாரு. இப்போது தினமலர் தான் ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுது. இந்த ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு அடிக்கடி ஹிந்துயிசமை புண்படுத்துகிற மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காங்க. ஹிந்துத்துவாக்கு எதிரானவங்க இந்த ஃபெட்னா அமைப்பு. அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு மலை போகிறாரு. அப்போ மலையும் திராவிட கட்சிகள் பாதையை பின்பற்ற தொடங்கிட்டாரா அப்படின்னு தினமலர் இது மாதிரி ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டதாக செய்திகள் பரவுது. நான் தேடி பார்த்தேன், தினமலர் அப்படி ஏதாவது வெளியிட்டிருக்காங்களான்னு தேடி பார்த்தேன். என் கண்ணில் படலை. உங்கள் கண்ணில் பட்டுச்சா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இப்படி ஒரு செய்தி பரவுது. ஃபெட்னா நிகழ்ச்சியில் மலை கலந்துக்கிறாரு. மலையும் ஹிந்து மதத்துக்கு எதிரானவரா அப்படின்னு. இப்போ ஏஐ காலகட்டத்தில் இருக்கோம். ஏஐ டூலை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் வெளிவந்த பத்திரிகை செய்தி மாதிரியே ஏஐயை பயன்படுத்தி ஃபேக்கான போஸ்டர்ஸு, நியூஸ் கார்டெல்லாம் உருவாக்க முடியும். அப்படி சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான நியூஸ் கார்டை உருவாக்கியிருக்காங்க. ஃபெட்னா நிகழ்ச்சியில் மலை கலந்துக்கிறாரு, ஹிந்துயிசமுக்கு எதிராக திரும்பிட்டாரா அப்படின்னு ஃபேக்கான ஒரு நியூஸ் கார்டை பரப்பி விட்டுக்கிருக்காங்க. இதை இந்த கல்யாண்ராமன், இந்த கும்பல் இருக்காங்களே, பிடிச்சிக்கிட்டாங்க. ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்க. ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்புக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களே வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு. இப்போ நயினார் கும்பல் மோடி ஹிந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லுவாங்களா? தமிழ் தாயகம் கடந்தும் தமிழ் வளர்ப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க. அண்ணாமலை சூப்பராக பேசக்கூடியவர், நிறையா இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கிறவர். அப்போ அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. அதனை ஏற்று தமிழ் மொழி குறித்து பேசுவதற்காக மலை அமெரிக்கா போகிறாரு. உடனே இதை ஹிந்து மதத்தோட தொடர்பு படுத்தி எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நயினார் கும்பலை பார்த்து, தமிழக பாஜக கேங்கை பார்த்து பொதுமக்கள், பி தி லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சுதா கொங்கரா எடுத்தாங்க. சிவகார்த்திகேயன் நடித்தார். படம் பயங்கர ஃப்ளாப்பு, ஓடவே இல்லை. டிஎம்கே ஆட்சியில் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. திமுக காரங்களாம் ஓவராக பில்டப் கொடுத்தாங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் படம் நல்லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா, டான் பிக்சர்ஸு ஆகாஷ் பாஸ்கரன் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த தயாரிப்பு நிறுவனம் இன்னும் சம்பளம் கொடுக்கல. 8 கோடி ரூபா, 8.39 கோடி ரூபாய் இன்னும் சம்பளம் பாக்கி வச்சுருக்காங்க. உடனே அதை தர சொல்லுங்கள் அப்படின்னு அந்த படத்தை டைரக்ட் பண்ண சுதா கொங்கரா சென்னை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.